நீங்கள்தான் உங்கள் வீட்டை நிர்வகிக்கிறீர்களா? உங்கள் தொழில், உணவு, உடல் பராமரிப்பு, ஊடகங்களில் வரும் செய்தி, போரில் ஒளிந்திருக்கும் வர்த்தகம், இவைகளையெல்லாம் தீர்மானிப்பது யார்? சிலர் பார்வையில் அரசியல்வாதிகள், சிலர் பார்வையில் தொழிலதிபர்கள், ஒரு சிலர் இவைகளுக்கு பின் இருந்து செயல்படும் பணபலம் உடைய செல்வந்தர்கள் என்பார்கள். எப்படியோ ஏழை ஏழையாகவே இருக்கிறான். செல்வந்தன் அவனை தொடர்ந்து ஏறி மிதிக்கிறான். நீதியுள்ள இறைவன் என்ன செய்கிறார்? தீயவனுக்கு தீர்ப்பு வருமா வராதா? இழந்தவனுக்கு சர்வ வல்லவர் எப்படி ஈடு செய்வார்? பதிவை முழுமையாக பார்த்து நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வேசிகளின் தாய் என்ற தலைப்பு ஒருவேளை அமெரிக்காவிற்கு பொருந்துமோ? சில காரியங்களை உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். சிந்தித்து பார்த்து நீங்களே சுயமாக உங்கள் முடிவுக்கு வந்து கொள்ளுங்கள். உலக மேடையில் $29 டிரில்லியன் என்ற அமெரிக்காவின் GDP முதல் இடத்தை பெற்றிருக்கிறது. இந்தியா $3.9 டிரில்லியன் பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கிறது. முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர் நடப்பதற்கு முன்பே போர் நாட்களில் தேவைப்படும் பல்வேறு பொருட்களை தயாரித்து போரின் பொழுது விற்று பெரும் செல்வத்தை ஈட்டினால் இந்த அமெரிக்கா. இவளுக்கு உடந்தையாக பிரிட்டன் செயல்பட்டது. கூட்டுச் சதி. ஒரு கட்டத்தில் 20 டிரில்லியன் தங்கத்தை இருப்பில் வைத்து உலகம் அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்யலாம், எங்கள் தங்கம் அதற்கு பாதுகாப்பு என்றால். பொன் செல்வத்தை இழக்க தொடங்கிய பின்பு 1970களில் தன் பேச்சை மாற்றியவள் கூறியது, எங்கள் நாட்டின் பொருளாதாரமே உலக வர்த்தகத்தின் பாதுகாப்பு, இனி தங்கம் தேவையில்லை என்றால். பொன்னிற்கு பதில் காகிதம் களமிறங்கியது. அமெரிக்கா பலமுறை தங்கள் டாலரை அச்சிட்டு உலக செல்வத்தை குறைத்து வருகிறது, பணவீக்கத்தை உண்டு பண்ணுகிறது. மேலும் அவளுக்கு $34 டிரில்லியன் கடன் உண்டு. அதை அவளால் திரும்ப செலுத்த முடியவே முடியாது என்று அமெரிக்க வல்லுநர்களே ஆதங்கத்தோடு தெரிவிக்கிறார்கள். உலகம் அவள் நடத்தும் நாடகத்தை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விழித்து கொள்கிறது. உதாரணத்திற்கு ரஷ்யாவின் $300 பில்லியன் முடக்கிவிட்டது. இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி. இவளுக்கு எதிராக ஒரு பலமுள்ள சக்தி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட முடியவில்லை. பிரிக்ஸ் என்ற அமைப்பு அவளுக்கு ஒரு மாற்றம் தேவை என்ற இலக்கோடு தொடங்கப்பட்டது. 2023ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் தென்னாப்பிரிக்கா தேசத்தில் நடந்த உச்சி மாநாட்டிற்கு பெரும் வரவேற்பு இருந்தது. சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் அதில் சேர முனைப்பு காட்டியது. இது பாபிலோன் வேசி பயன்படுத்தும் அமெரிக்காவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியது. 2023 ஆகஸ்ட் மாதம் பிரிக்ஸ் உச்சி மாநாடின் வெற்றி. அதே வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது படையெடுப்பு. பிரிக்ஸ் என்ற அமைப்பை தொடங்கியவர்களுக்குள் மிகுந்த கருத்து வேறுபாடு. பிரிக்ஸ் முயற்சி தொய்வு பெற்றது. ஊடகங்களில் வரும் செய்தியை வைத்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துணை நிற்கிறது என்ற முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். இது ஒரு நாடகம். போர் என்பது வர்த்தகம். போர் அவளுக்கு லாபமே என்பதற்கு சில குறிப்புகள் உங்கள் பார்வைக்கு. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் விநியோகம், அதே நேரத்தில் இஸ்ரேலையும் மொத்த யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் மதவெறி பிடித்த ஈரானின் தற்போதைய அரசுக்கு உதவும் விதமாக முடக்கப்பட்டிருந்த வங்கி கணக்குகளுக்கு திரும்பவும் பயன்படுத்த அனுமதி கொடுத்தது இந்த அமெரிக்கா. இது காசா போர் தொடங்கிய பின்பு வீழ்ந்து போயிருந்த ஈரானின் பொருளாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்தில் தடை செய்யப்பட்டிருந்த ஈரான் எண்ணெய் வர்த்தகத்தை தொடரலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தது அமெரிக்க அரசு. விளைவு 6.5 லட்சம் கோடி வருமானம். தீவிரவாதம் களைகட்டுகிறது. 1974 முதல் ஜூன் 8ஆம் தேதி 2024 வரை அமெரிக்காவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் ஓர் ஒப்பந்தம். உன் எண்ணெய் வியாபாரம் அமெரிக்கா டாலரில் தான் செய்ய வேண்டும் என்பது. ஜூன் 9ஆம் தேதி அது தொடரப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அதை தொடரவில்லை. சவுதி அரேபியா வைத்தது செக் அமெரிக்கா. அமெரிக்கா வேடிக்கை பார்க்குமோ? ஊடகங்கள் வாயிலாக இரட்டை மாளிகை இடிப்பு வழக்கை தோண்ட ஆரம்பித்தது. புதிய தகவல் வந்ததாகவும் அதில் சவுதி அரசுக்கு அதிகாரிகளுக்கு தொடர்பு உண்டு என்று கூறுகிறாள். செக்
MBS. ரஷ்யா பலமுறை பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லியும் பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை தொடர்ந்து விற்று வருகிறது அமெரிக்கா. போர், வர்த்தகம், வருமானம். உக்ரைன் போரால் சீரழியும் ஐரோப்பா கண்டம். விலைவாசி உயர்வு, மின் விநியோகம் தட்டுப்பாடு, வர்த்தக பின்னடைவு போதாதென்று எரிவாயு குழாயை உடைத்து போட்டது நார்த் 2 பைப்லைன். யுக்ரைன் போருக்கு பின் அமெரிக்காவின் எண்ணெய் நிறுவனங்களில் சில 300% மேற்பட்ட லாபத்தை ஈட்டியிருக்கிறது. ஆயுதங்கள் விற்பனை பல லட்சம் கோடி. செக், யூரோப். ஹமாஸ் தீவிரவாத தலைவர்கள் பத்திரமாக தோகாவில் இருந்து அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கிய தலைவர்களான காலித் என்பவர் காசா நாசமாகிவிட்டது என்று கூறியிருக்கிறார். பல ஆயிரக்கணக்கான கோடிகளை விழுங்கியுள்ள இந்த இயக்கத்தின் தலைவர்கள் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் செல்வத்தை சேர்த்துக் கொள்வார்கள். போர் லாபமே. காசாவிற்கு பின் லெபனான் என்று 2024 தொடக்கத்தில் ஒரு காணொளி பதிவு செய்திருந்தேன். சிலர் கேலி செய்தனர். வரும் தகவல்கள் பார்த்தால் காசா போர் முடிந்தது, குறுகிய இராணுவ படை மட்டும் அங்கு இருக்கும் என்று கூறி லெபனானுக்கு தன் பார்வையை திருப்புகிறது இஸ்ரேல். வர்த்தகத்தை விசாலப்படுத்த மத்திய தரைக்கடலுக்கு விரைகிறது பாபிலோன் வேசி பயன்படுத்தும் அமெரிக்கா. இது போன்ற பல காரியங்களை என்னால் கூற முடியும். ஆனால் என் நோக்கம் உலக செய்திகளை கொடுப்பதல்ல, மாறாக நடக்கும் சம்பவங்கள் எப்படி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பதோடு இணைகிறது என்று கூறுவதே. இன்றைக்கு இருக்கும் அமெரிக்காவின் ஆதிக்கம் தலைகீழாக மாறும். எசேக்கியல் 38-39 அதிகாரத்தில் இஸ்ரேலுக்கும் ரஷ்ய தலைமையில் வரும் கூட்டணி இருக்கும் ஒரு பெரும் போர். அதில் இயேசு கிறிஸ்து தலையீடு செய்து இஸ்ரேலுக்கு வெற்றி. அந்நாட்களில் அமெரிக்காவின் தலை ஓங்கி இருக்காது. அப்படியென்றால் அவர்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பே இல்லை. பொருளாதார ரீதியாக அவர்கள் பின்தங்கி இருக்க வேண்டும். அதற்கு பல காரணம் உண்டு. அமெரிக்கா வீழ்ந்தால் மட்டுமே 10 ராஜாக்களின் வருகை இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதற்கு பின் தான் 11வது நபராக அந்தி கிறிஸ்துவின் வருகை இருக்கும். வரப்போகும் 10 ராஜாக்களில் குறைந்தபட்சம் 3 ராஜாக்களாவது ஆசிய கண்டத்தில் இருந்து வருவார்கள் என்று நான் கணிக்கிறேன். ஆசியா என்பதை புறக்கணித்த காலம் முடிந்துவிட்டது. 7 கண்டங்களிலேயே முதல் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது ஆசியா. மேற்கத்திய நாடுகள் ஆசியாவிற்கு அடிபணிந்தே ஆக வேண்டும். அது நடக்க தொடங்கிவிட்டது. நான் கூறியிருக்கும் காரியங்கள் மிகவும் மேலோட்டமானவை. பல காரியங்களை என்னால் இப்பொழுதைக்கு உங்களுடைய கண் பார்வைக்கு கொண்டு வர முடியவில்லை. வெல்கம் பேக் டு புக் ஆஃப் ரெவலேஷன். வெளிப்படுத்துதல் 48ஆம் எபிசோட், 18ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது வேசிகளின் தாயானவள் மதம் சார்ந்த அமைப்பை எப்படி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாள். ஆனால் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறது முற்றிலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. இங்கிலீஷ்ல த வேர்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. ஐக்கனோமியா. ஐகாஸ் என்றால் ஹவுஸ் ஹோல்ட், வீட்டு. நேமேன் என்றால் மேனேஜ்மெண்ட், நிர்வாகம், அதாவது வீட்டு நிர்வாகம். உங்களுடைய வீட்டை நீங்கள்தான் நிர்வாகம் செய்கிறீர்களா அல்லது வேறு ஒருவன் நிர்வாகம் செய்கிறானா என்பதை இந்த பதிவின் முடிவில் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தால் மட்டுமே அது புரியும். 18ஆம் அதிகாரம், முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாக வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. சில முக்கியமான குறிப்புகள். 1. இது ஒரு புதிய தரிசனம், பழைய தரிசனத்தின் தொடர்ச்சி அல்ல. 2. கலச தீர்ப்பை நிறைவேற்றிய 7 தூதர்களில் ஒருவன்தான் இது. இவன் மிகுந்த அதிகாரம் பெற்றவன் என்று குறிப்பிட்டிருக்கிறது. 3. 17ஆம் அதிகாரத்தில் யோவான் ஆவியிலே வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அது வேசியின் தாயின் தரிசனம். ஆனால் இங்கு பார்ப்பதோ யோவான் பூமியில் இருக்கிறார், ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார்.
4வது காரியம், இந்த தூதனின் வருகை பூமியில் உள்ளவர்களுக்கு ஆவிக்குரிய புரிதலை அல்லது அறிவொளியை கொண்டு வருகிறது. 2ஆம் வசனம், அவள் அதிக சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் எல்லாவித அசுத்த ஆவிகளுக்கும் சிறையிருப்பும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள எல்லாவித பறவைகளுடைய சிறையிருப்பும் ஆனது. இது அடிப்படை புரிதலுக்காக இந்த படத்தை போட்டிருக்கிறேன். உபத்திரவ நாட்களின் முதல் பாதியில் சாத்தானும் அவனுடைய கூட்டாளிகளும் வானமண்டலத்தில் இருக்கிறார்கள், போர் நடக்கிறது. 2ஆம் பாதியில், அதாவது கடைசி 3.5 வருஷம் 1260 days, பூமிக்கு தள்ளப்படுகிறார்கள். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று கூறுவது முன்னுரை மாதிரி இது. அதாவது இந்த பாபிலோனின் ஆளுமை முற்றிலுமாய் பறிபோனது என்று கூறியிருக்கிறார். ஒரு ஃப்ரேஸ் ஒன்று யூஸ் பண்றாரு பாருங்க, பேய்கள் தங்கும் இடமானால் பலவிதமான அசுத்த ஆவிகள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்றால் காவலாளிகள் கண் பார்வையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். இதை 20th 21st சாப்டர் படிக்கும் பொழுதெல்லாம் திரும்பி அந்த டாபிக் வருவோம். யோவான் டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கட்டோய் கட்டீரியான், அப்படி என்றால் அவர்கள் வசிக்கும் இடம். இந்த வார்த்தை 2 முறைதான் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. முதல் முறை எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தினுடைய சுருக்கம். நம்முடைய இருதயம் கட்டப்பட்டு வருகிறது, அதில் தேவன் வாசம் பண்ணுகிறார். பிசிக்கல் பாடியில ஸ்பிரிச்சுவல் லிவிங். 2ஆம் முறை வருவது 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீய ஆவிகள் பாபிலோன் என்னும் குறிப்பிட்ட இடத்தில் சிறைவாசம் அனுபவிக்கின்றனர். இது ஒரு பிசிக்கல் பிளேஸ் தான். வான மண்டலங்களில் அசுத்த ஆவிகளுடைய சிறை இல்லை. இதை உறுதி செய்யும் விதமாக யூதா 1:6, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்கு சொந்தமான வசிக்கும் இடத்தை விட்டுவிட்ட சாத்தானுடைய தூதர்களையும் தேவனுடைய நாளில் நியாய தீர்ப்புக்காக நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகார இருளில் அடைத்து வைத்திருக்கிறார். This is another confirmation. 3ஆம் வசனம், எல்லா தேசத்து மக்களும் அவளுடைய வேசித்தன ஒழுக்கக்கேட்டின் கோபமான மதுவை குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் செய்தார்கள். பூமியிலிருந்த வியாபாரிகள் அவளுடைய செல்வ செழிப்பினால் செல்வந்தர்கள் ஆனார்கள் என்று சொன்னான். 3 விதமான மக்கள்ங்க. 1 எத்னாஸ், அதாவது தேசங்கள் அல்லது உலக மக்கள் அவளின் வேசித்தனமான ஒழுக்கக்கேட்டின் போதையிற்கு வீழ்ந்து போனார்கள். 2 வேசியும் ராஜாக்களும். சில நாடுகளில் ராஜாக்கள் இருக்கிறார்கள், சில நாடுகளில் பிரைம் மினிஸ்டர் தான் டாப் போஸ்ட், சில நாடுகளில் பிரசிடென்ட். அதனால இதை எப்படி எடுத்துக்கலாம்? ராஜாக்களும் அரசியல்வாதிகளும் சுயலாபத்திற்காக ஒழுங்கற்ற முறையில் ஈட்டும் செல்வம், பாவம் செய்வதற்கு ஏதுவான கொள்கைகள், திட்டங்கள். 3வது வேசியும் வியாபாரிகளும். வியாபாரி என்பது தொழிலதிபர்கள். இதனுடைய ஃப்ளோவை பாருங்க. வேசியினுடைய திட்டம் ராஜாக்கள் அல்லது அரசியல்வாதிகளின் தீர்மானம், வியாபாரிகளின் விநியோகம், சீரழியும் மக்கள் அல்லது தேசங்கள். இந்த பாபிலோன்காரிக்கு என்ன வேணும்? மனுஷன் தன்னுடைய சுயநினைவை இழந்து இந்த வேசியோடு இணைய வேண்டும். அதுக்கு பயன்படுத்த பல பொருட்களை அவள் உபயோகிக்கிறாள். ட்ரக்ஸு, ஆல்கஹால், பிராஸ்டியூஷன், மெடிடேஷன், மியூசிக், இன்னும் நிறைய இருக்கு. 4ஆம் வசனம், பின்பு வேறொரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கேட்டேன். அது, என் மக்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நடக்கும் வாதைகளில் சிக்காமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். இந்த என் மக்களே என்ற ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, வார்த்தைகள், இது இஸ்ரேலுக்கும் பொருந்தும் சபையிற்கும் பொருந்தும். ஆனால் அநேக இடங்களில் மெஜாரிட்டி 98% இது யூதர்களுக்குத்தான் பொருந்தும். பொதுமக்களும் அல்ல, சபையும் அல்ல. சபையை பற்றி பார்க்கணுமா? இதோ சபையிற்கு இயேசு கிறிஸ்து தரும் எச்சரிக்கையை பார்க்கலாம். தியத்தீரா சபைக்கு வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 28 வசனங்களினுடைய ஒரு சில சுருக்கத்தை மட்டும் பார்க்கலாம். விக்கிரக சபைகள், மற்றொன்று எசிபேலின் சபைகள். இந்த எசிபேலின் சபைகள் என்று சொல்லும் பொழுது இதை 2ஆக பிரித்து கொள்ளலாம். 1 வெளித்தோற்றத்தினால் சேர்க்கக்கூடிய கூட்டம், கள்ள போதனைகளை கட்டவிழ்த்து விட்டு சேர்க்கக்கூடிய கூட்டம். இந்த இடத்த கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணுங்க. இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளில் மிக முக்கியமானது,
அவளுடைய செய்கைகளுக்கு அவளுடைய போதனைகளுக்கு உடன்படாத விசுவாசிகளும் உண்டு என்பதை அவர் கூறியிருக்கிறார். உங்கள் மேல் இதற்கு மேல் பாரம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த மாதிரி ஒரு மட்டமான கேவலமான போலி பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருப்பதே உனக்கு போதுமான தண்டனை. இதுக்கு மேல உனக்கு பாரம் கிடையாது. ஆனால் நீ உன்னை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. கடைசி வரைக்கும் உன்னை நீ பாதுகாத்து கொண்டால் இரும்பு கரம் கொண்டு என்னோடு சேர்ந்து ஆளுகை செய்வாய்ன்ற பிராமிஸும் கொடுக்கிறார். இதுல ஒண்ணு நல்லா தெரியுதாப்போ, இயேசு கிறிஸ்து தயட்டைரா சபையில் இருக்கிற விசுவாசிகள் நீ போயிட்டு பிலடெல்பியா சபையில இணைஞ்சிக்கோன்னு சொல்லல, இல்லனா ஸ்மோனா சபைக்கு போ இரத்த சாட்சியாக மாறுன்னு சொல்லல. மட்டமான சபை, கேவலமான சபை, எசிபேல் பொய் தீர்க்கதரிசியினுடைய சபை, அங்கு இருந்தாலும் உன்னை பாதுகாத்து கொள்ளுன்னு தான் சொல்றாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தையை கிளியரா வாட்ச் பண்ணணுங்க. எசிபேல் சபையில் வெகுளியான மக்களும் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் அவளுடைய போதனையை கேட்டு தெரிந்து தவறு செய்பவர்களும் இருக்கிறார்கள். தெரியாதவர்களுக்கு உன்னை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. தெரிந்தவர்களுக்கு என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்பாவிட்டால் நானே உங்களை மகா உபத்திரவத்திற்கு தள்ளிவிடுவேன். பர்ஃபெக்டா மேட்ச் ஆவாங்க. இந்த கல்ட்டு கும்பல்ல தெரிஞ்சு தப்பு செய்யறான் இல்லையா, அவன் ட்ரிபுலேஷனை பார்த்துட்டு தான் வருவான். அவன் ஆன்டிகிரைஸ்ட பார்த்துட்டு ஹலோ ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு ரத்த சாட்சியா மரித்தால் பரலோகம் வரலாம், இல்லனா அப்படியே நரகத்துக்கு போங்கடான்ட்டார். இன்னொரு முக்கியமான காரியம், வாரம் நீ சபையை மாறுறதுனால நீ பரலோகம் போக போறது கிடையாது. இது உன்னுடைய இருதயம் சம்பந்தப்பட்டது. 5ஆம் வசனம், அவளுடைய பாவம் வானம் வரை எட்டியது, அவளுடைய அநியாயங்கள் தேவன் நினைத்தார். சிம்பிளா சொல்லணும்னா கர்த்தரின் பொறுமை முடிகிறது, அவளுக்கு தண்டனை வரப்போகிறது. இந்த வானம் வரை எட்டியதுன்னதுமே எது நினைவுக்கு வருதுங்க? சோதோம் கோமரா ஞாபகம் இருக்கா? 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். அவள் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள், அவளுடைய செய்கைகளுக்கு தகுந்தவாறு அவளுக்கு 2 மடங்காக கொடுங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலேயே 2 மடங்காக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி எவ்வளவு செல்வச் செழிப்பாய் வாழ்ந்தாலோ அந்த அளவுக்கு வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் அரசியாக இருக்கிறேன், நான் விதவை பெண் இல்லை, நான் துக்கத்தை பார்ப்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே நினைக்கிறாள். பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் இது. இதை யோவான் அப்படியே ஐசையா புத்தகத்திலிருந்து கடன் வாங்கி இருக்கிறார். 47th சாப்டர் தலைப்பு என்ன வருது? பாபிலோனுக்கான புலம்பல், இல்லைனா பாபிலோனுக்கான வீழ்ச்சி. 7ஆம் வசனம், நான் சதாகாலத்திற்கும் ராணியாக இருப்பேன். 8ஆம் வசனம், ஆடம்பரமானவளே அல்லது சிற்றின்பகாரியே, அப்படியும் ஒரு பொருள் இருக்குதுக்கு. என்னைத் தவிர ஒருவருமில்லை, நான் விதவையாவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்கிறவளே. 9ஆம் வசனம், உன் அழிவு ஒரே நாளில் வரும். 6ஆம் வசனம் பாருங்க, நான் என் மக்களின் மேல் கடும் கோபமடைந்து என் சொந்தமானதை கலங்கப்படுத்தி, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கோம், ஐ profaned my inheritance, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், நீ அவர்கள் மேல் இரக்கம் வைக்காமல் blah 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 அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ இவர் தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஐசியா 54:4, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படாதே நீ அவமானப்படுவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, ஏன்னா தப்பு பண்ணிக்கிறாங்க, உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நீ காணாதிருப்பாய். சோ there is a widow here. இது எங்கேயோ கனெக்ட் ஆகுதே. ஐசியா 50ஆம் அதிகாரம் 1 வசனம், யாவே பேசுகிறார். இந்த யாவே செகண்ட் யாவே ஆக்சுவலா ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த சாப்டர் படிச்சு பாருங்க. என் புறமுதுகை காண்பித்தேன், என் தாடியை பிடுங்குனாங்கெல்லாம் போட்டிருக்கோம், ஆனா பேசுறது யாவேன்னு போட்டிருக்கோம். பிதாவினுடைய தாடி யார் பிடுங்குறது? பிடுங்க முடியுமா? சரி, அதை விடுவோம். யாவே சொல்கிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு, டிவோர்ஸ் சர்டிபிகேட் எங்கே? இதோ உங்கள் அக்கிரமங்களின் காரணமாக நீங்கள் விற்கப்பட்டீர்கள். இஸ்ரேல் மக்கள் இது. உங்கள் பாதகங்களின் காரணமாக உங்களுடைய தாய் அனுப்பிவிடப்பட்டார். த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். இதே சபைக்கு எப்படி வருது பாருங்க. இஸ்ரேல் தந்த பிள்ளைதான் மேசியா எனும் கிறிஸ்து. வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரத்துல கிளியரா பார்த்தோம். சபை மேசியாவிற்கு நிச்சயம் செய்யப்பட்டவள். திருமணமாகாத கன்னி, திருமணமாகாத கன்னி, அண்டர்லைன்.
19ஆம் அதிகாரத்தில் அவள் திருமண பெண்ணின் கோலத்தில் பரலோகத்தில் இருப்பாள் என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம். வேதாகமத்தின்படி இஸ்ரேலின் தற்பொழுதைய நிலைமை 2024 ஜூன் அல்லது ஜூலை. அவள் ஒரு விதவை. ஆனால் யாவே இஸ்ரேலை மறுபடியும் இணைத்துக் கொள்வார். ஓசையா என்ற தீர்க்கதரிசியினுடைய நிஜ வாழ்க்கையில் அவர் சொல்லி நடந்த நிகழ்வுகள் அவருடைய குணத்தை தெரிவிக்கும். இதற்கெல்லாம் மாறாக எக்லீசியா எனப்படும் சபை, சர்ச், இன்றைக்குமே பாபிலோன் வசம் ஒப்பு கொடுக்கப்படவில்லை, திரும்ப பெறவில்லை. அங்கு விதவை, இது கன்னி. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியல, நான் ஒன்றும் பண்ண முடியாது. 8, 9, 10 வசனங்கள். எனவே அவளுக்கு வரும் வாதைகளாகிய மரணமும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவளுடன் வேசித்தனம் செய்து செல்வச் செழிப்பாய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் அக்கினியில் வேகிறதினால் உண்டான புகையை பார்க்கும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ ஐயோ பாபிலோன் மகாநகரமே, பலத்த நகரமே, 1 மணி நேரத்தில் உனக்கு தண்டனை வந்ததே என்பார்கள். இந்த வசனங்களுடைய சுருக்கம் பாருங்க. திடீரென்று ஒரு நாள் அவளுக்கு, அதாவது பாபிலோனுக்கு வாதைகள் வருகிறது. அது 1 மணி நேரத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் 30 நாட்களாக இருக்கும். இந்த 30 நாட்களில் கொடிய நோயும் அதைத் தொடர்ந்து மரணமும் பஞ்சமும் தாண்டவம் ஆடும். அவளோடு சேர்ந்து வேசித்தனம் செய்த பூமியின் ராஜாக்கள் அவளுடைய தண்டனையைக் கண்டு பயந்து தூரத்தில் நின்று கண்ணீர் விடுகிறார்கள். ஆவிக்குரிய மண்டலங்களில் அவளுடைய தண்டனை வந்தால் பூமியின் மனிதர்கள் அதை காண முடியாதே. எனவே இது பூமியில் நடக்கும் சம்பவமே என்பதில் மாற்று கருத்து இல்லை. எந்த செட்டிங்க, அதுதான் ட்விஸ்ட். 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். பூமியின் வியாபாரிகள் அவள் நிலைமையை கண்டு இனி அவர்கள் பொருட்களை வாங்குகிறவர்கள் இல்லையே என்று அழுது புலம்புகிறார்கள். பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் மெல்லிய ஆடைகளையும் இரத்தாம்பரத்தையும் பட்டு ஆடைகளையும் சிவப்பு ஆடைகளையும் எல்லா விதமான வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்த பொருட்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற பொருள்களையும் லவங்கப்பட்டையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் அடிமைகளையும் மனிதர்களுடைய ஆத்துமாக்களையும் இனி வாங்குகிறவர்கள் இல்லை என்பதால் அவளுக்காக அழுது புலம்புகிறார்கள். மேல குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12th verse இருக்கு இல்லையா, அது லேவியராகமத்தினுடைய கண் பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு ஆங்கிள் எதுனா, எனக்கு என்னவோ ஒரு சில பொருட்கள் ஒரு சில நாடுகளை குறிக்கிறதோ என்றும் தோன்றுகிறது. நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு சில காரியத்தை மட்டும்தான் இங்கு எடுத்திருக்கிறேன். பூமியில் உள்ள வியாபாரிகள், அதாவது தொழிலதிபர்கள், இனிமேல் எங்களால் பலவிதமான பொருட்களை விற்க முடியாதே என்று புலம்புகிறார்கள். யோவான் பல பொருட்களின் பெயர்களை கூறிவிட்டு கடைசியில் முடிக்கும் பொழுது மனிதர்களை அடிமைகளாகவும் மனிதர்களுடைய உயிர்களை அல்லது ஆத்துமாக்களை எங்களால் இனி விற்க முடியாதே என்று புலம்புகிறார்கள். இது நாங்க மனிதர்களை அடிமைகளாகவும். இங்கிலீஷ்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் இருக்குங்க. இன் அ ட்ரேட் இஃப் தெர் இஸ் எனி ப்ராடக்ட் விச் கம்ஸ் அஸ் ஃப்ரீ தென் யூ ஆர் தி ப்ராடக்ட். ஒரு வர்த்தகத்தில் ஏதேனும் ஒரு பொருள் இலவசமாக வருகிறது என்றால் அந்த வர்த்தகத்தில் பொருளே நீங்கள் தான். சிந்தித்து பாருங்கள். யூடியூப் ஃப்ரீயாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கறதுனால தான் ஃப்ரீயாகவே வருது. நீங்கள் பார்க்குறத நிப்பாட்டினீங்கன்னா அங்கே ஃப்ரீயே இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் மனிதர்களை விற்கிறார்கள் என்றால் இந்த பாபிலோன் மனித உடல்களை ஏதோ ஒரு விதத்தில் வெற்று கொண்டிருக்கிறாள். அதை குறித்து பார்க்க போகிறோம். 14ஆம் வசனம்.
நீ எதிர்பார்க்கும் கனி உன்னை விட்டு நீங்கிப் போனது. மேலும் ஆடம்பரமான மற்றும் அற்புதமான அனைத்தும் உன்னை விட்டு கடந்து விட்டது. இனி அவைகளை கண்டுபிடிக்க முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா, ஏமா உன் சொகுசு வாழ்க்கையத்தோட முடிஞ்சதுமா, உன் கதை க்ளோஸ். அநேகருடைய கவலை குழப்பம் என்னவென்றால், கெட்டவனும் ரட்சிக்கப்படாதவனும் ஏன் பெரும்பாலும் குறையில்லாமல் வாழ்கிறான்? இதற்கான பதிலை ஆசாப் தீர்க்கதரிசி சங்கீதம் 73 எழுதியிருக்கிறார். சமயம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், கெட்டவனும் ரட்சிக்கப்படாதவனும், ரட்சிக்கப்படாத ஒரு சில நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள். அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இந்த கெட்டவனும் ரட்சிக்கப்படாதவனும் நித்திய நரகத்திற்கு போவான். நாமோ கொஞ்ச காலம் பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்காக சில பாடுகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அவைகளை கடந்த பின்பு மணவாளனோடு பாவமற்ற சரீரத்தில் நித்திய இளைப்பாறுதல் பெறுவோம். இது நிச்சயம் என்று வாக்களித்திருக்கிறார். 15, 16, 17, 18, 19 வசனங்கள். இவைகளின் வியாபாரிகள் அவளால் செல்வந்தர்களாக மாறியவர்கள் அவளுக்கு உண்டான வாதையை பார்த்து பயந்து தூரத்திலே நின்று அவர்கள் அழுது புலம்பி சொல்கிறார்கள், ஐயோ ஐயோ, மெல்லிய ஆடையும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் அணிந்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரே மணி நேரத்தில் எல்லா செல்வமும் அழிந்து போனதே. எல்லா கப்பல் தலைவனும் எல்லா பிரயாணிகளும் அதில் பொதுவாக செல்பவர்களும் கப்பலில் வேலை செய்கிறவர்களும் கடலில் தொழில் செய்கிற அனைவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து கூறுகிறார்கள், இந்த மகாநகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ? தங்களுடைய தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு அழுதும் துக்கித்தும் கூறுகிறார்கள், ஐயோ ஐயோ மகாநகரமே, கடலிலே கப்பல்களை உடையவர்கள் எல்லோரும் இவளுடைய செல்வத்தினால் செல்வந்தர்களானார்களே, ஒரு மணி நேரத்தில் இவள் அழிந்து போனாலே. வேகமாக 3 காரியங்களை பார்க்கலாம். 1, மகாநகரம் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2, முன்பு ராஜாக்கள், இப்பொழுது வியாபாரிகள் அல்லது தொழிலதிபர்கள் பயந்து தூரத்தில் நின்று அழுது புலம்புகிறார்கள். 3, முன்பு கூறியது ஒரே நாளில் தண்டனை வந்தது, இங்கு கூறியிருப்பது 1 மணி நேரத்தில். தொடர்ந்து நான் கூறி வருவது அரை மணி நேரம் என்பது 15 நாட்களும் 1 மணி நேரம் என்பது 30 நாட்களாகவும் இருக்கும். ஒரு நாளில் பஞ்சம் வராது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். 20ஆம் வசனம். பரலோகமே, பரிசுத்தவான்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களிகூறுங்கள். ஏனென்றால் உங்களுக்காக தேவன் அவளை நியாயம் தீர்த்தார். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அனைவருக்கும் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்தவள், திருடியவள் இன்று தண்டனை அனுபவிக்கிறாள். ஆசாப் தீர்க்கதரிசி கூறியது போல. 21ஆம் வசனம். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திர கல்லுக்குச் சமமான ஒரு கல்லை எடுத்து கடலிலே தூக்கி எறிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாக தள்ளப்பட்டு இனி ஒருபோதும் பார்க்க முடியாமல் போகும் என்கிறார். அநேக வேத அறிஞர்கள் பார்வையில் இது அணு ஆயுதமாகத்தான் இருக்கும் என்று கருதப்படுகிறது. அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஏதோ ஒரு கேட்டகரி. அதன் விளைவாக மரணமும் பஞ்சமும் தாண்டவம் ஆடும். இம்முறை வேசியின் துணையோடு உலகத்தை ஆண்ட அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் இதிலிருந்து தப்ப முடியாது முடியாது முடியாது. இந்த மகாநகரம் இனி ஒருபோதும் தலை தூக்க முடியாது. நிரந்தர அழிவை காணும். 22 மற்றும் 23ஆம் வசனங்கள். சுரமண்டலக்காரர்களும் கீதவாத்தியக்காரர்களும் நாகசுரக்காரர்களும் எக்காலம் வாசிப்பவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. எந்த கைவினை தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் இருக்க மாட்டார்கள். எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. அதாவது மெஷினரி. 23. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதுமில்லை. மணமகன் மற்றும் மணமகளுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை. உன்னுடைய வியாபாரிகள் உலகத்தின் முக்கிய நபர்களாக இருந்தார்களே. பாஸ்டன்ஸ். உன் சூனியத்தால் எல்லா நாட்டு மக்களும் மோசம் போனார்களே. சில முக்கிய குறிப்புகள். உன் விளக்கின் ஒளி ஒரு காலமும் பிரகாசிக்காது. இதற்கு டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கிறது 19th சாப்டர்ல வரக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன். அதை பாருங்க. 19ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவரனுடைய மனவாட்டியோ மெல்லிய ஆடையணிந்து பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியது.
நித்தியத்திற்கும் ஜொலிக்க போகிறாள். அங்க டார்க்னஸ், இங்க ஷைனிங். இரண்டாவது, மணமகன் மற்றும் மணமகளுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. 19th சாப்டர்ல கிறிஸ்துவின் மணவாட்டியோ இரும்பு கரம் கொண்டு பூமியை அவள் ஆளுகை செய்வாள். மூன்றாவது பாருங்க, தேசங்கள் உன்னுடைய சூனியத்தினாலும் அல்லது மருந்துகளாலும் போதை மருந்துகளாலும் வஞ்சிக்கப்பட்டார்கள். இங்க சூனியம்னு போட்டிருக்கு இல்லையா, அது கிரேக்க மொழியில் ஃபார்மகியா, அதிலிருந்து வந்தது தான் ஃபார்மசி, மருந்து. மருந்துனா மருந்து தான். எல்லா விதமான ஆல்கஹால், ட்ரக்ஸு, மெடிசின்ஸு, இந்த மருந்துகளையெல்லாம் வைத்து மக்களை வஞ்சித்திருக்கிறாள். மனிதர்களுடைய உயிர்களையும் எங்களால் இனி விற்க முடியாதே என்று புலம்புகிறார்கள. இதையும் அதையும் போட்டு கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த பாபிலோன் சிஸ்டம், இந்த பொருளாதாரம், இந்த வர்த்தகத்தில் மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் யாருன்னா ஹியூமன் பீயிங்ஸ். நம்மளை தான் வித்துன்னு இருக்கிறாங்க. அவன் செல்வ செழிப்பா வாழணும்னா நம்ம பலிகடாவாக மாறுகிறோம். 24ஆம் வசனம், தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று சொன்னான். தீர்க்கதரிசிகளை விட்டுருங்க, அதை பற்றி நிறைய முறை பேசிட்டோம். பரிசுத்தவான்களை பற்றியும் நிறைய முறை பேசிட்டோம். இது என்ன பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது அப்படின்னா, முதல் கொலை இருக்கு இல்லையா, அது ஆபேலின் கொலை. பைபிள்ல போட்டிருக்கோம், ஆபேலின் ரத்தம் என்னிடம் கூச்சல் இடுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் கொலையிலிருந்து கடைசி கொலை வரைக்கும் பொறுப்பேற்று கொள்ள வேண்டியவள் இந்த பாபிலோன். இப்ப எப்படிங்க ரோம் வரும், மெக்கா வரும்? இப்ப புரியுதா நான் சொன்னது? ஆளுக்கு ஆளு ஒன்று சொல்றாங்க, இது அந்த நகரம், இது இந்த நகரம். How can this be possible? வெள்ளத்திற்கு முன்பு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பாஞ்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கிள் கான்டினென்டா தான் இருந்திருக்கு. வெள்ளத்திற்கு பின்பு அது பிளவுபட்டு சிதறி போய்விட்டது. இங்கு சொல்லி இருக்கக்கூடியது முதல் கொலையிலிருந்து கடைசி வரைக்கும் இவள் தான் காரணம் என்று. எத்தனை உயிர் போயிருக்கு தெரியுமா வெள்ளத்திற்கு முன்பு? அது வேதாகமத்தில் அவ்வளவாக குறிப்பிடவில்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாம் படிக்கணும். சரி, அதை விடுங்க. இன்னொரு டாபிக் வருவோம். வெள்ளத்திற்கு முன்பு, வெள்ளத்திற்கு பின்பு காமனான ஆஸ்பெக்ட் என்னங்க? வெள்ளத்திற்கு முன்பும் யூப்ரேட்டிஸ் நதி இருந்தது, வெள்ளத்திற்கு பின்பும் யூப்ரேட்டிஸ் நதி இருந்தது. அந்த இடத்தில் முதல் வேலையாக நோவா வெள்ளத்திற்கு பின்பு வருகிறார், பலி செலுத்துகிறார். ஷைனார் என்ற இடத்திற்கு அவர்கள் குடிபெயர்ந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறதே, அது சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் மாடர்ன் டே ஈராக், விச் இஸ் ஆல்சோ பாபிலோன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை பாபிலோன் என்பது ஈராக்கில் இருக்கக்கூடிய யூப்ரேட்டிஸ் நதி கடலில் கலக்கக்கூடிய பழைய ஏதேன் தோட்டம் இருந்தது என்று கருதப்படக்கூடிய அதே நகரமாக இருக்குமோ? அதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அந்த இடத்தில் எந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை நாம் உற்று கவனித்து கொண்டிருக்க வேண்டும். இதை குறித்து வேறு சில நேரங்களில் இன்னமும் தெளிவாக கூறுகிறேன். ஏன்னா இந்த எபிசோடு கொஞ்சம் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்கு. ஸோ ஐ எம் கட்டிங் ஷார்ட். வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரத்தின் சுருக்கத்தை இப்படியாக பார்க்கலாம். வேசிகளின் தாயானவள் வானமண்டலங்களில் அமர்ந்து கொண்டு கர்த்தருக்கு எதிரான காரியங்களை செய்வதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். அமெரிக்கா போன்ற நாடுகள் மனிதன் தோன்றியது முதல் தாங்கள்தான் உலகத்தை ஆளுவோம் என்று நினைத்திருக்கிறது. கடைசியில் மண்ணை கவ்வியிருக்கிறது. ஆபேலின் இரத்தத்திலிருந்து இன்று வரை அவள் மனிதனின் இரத்தத்தை குடித்து கொண்டிருக்கிறாள். வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ராஜாக்களையும் அரசியல்வாதிகளையும் தொழிலதிபர்களையும் பயன்படுத்தி இருக்கிறாள். அவள் தருவது சிற்றின்பம் என்பதை அறியாமல் தற்காலிக உல்லாசத்தில் மூழ்கி வல்லரசு நாடுகள் பாதாளத்தில் வசிக்கிறது. அவளை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஒரே நாளில் அவளுக்கு தீர்ப்பு வரும். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எந்நேரத்திலும் இருக்கலாம். காத்திருப்போம், விழித்திருப்போம், நற்செய்தியை பகிர தொடர்ந்து முயற்சி செய்வோம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். ஷலோம். God bless you. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது.
கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான 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 ஆ la 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 la